வந்து ஐபிஎல்ல சின்ன சின்ன பசங்க வந்து அவ்வளோ பெருசாக பண்ணுறப்போ ஏன் ஒரு 14 வயசு பையன் 1.5 கோடி சம்பாதிக்கிறான். பாருங்கள், நீங்களும் நானும் 1.5 கோடி சம்பாதிக்க எவ்வளோ வருஷம் ஆகும். இப்போ நம்ம எல்லாருமே பேஷனை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த டைமில் வந்து என் கண்ணு முன்னாடி 2 மானிட்டர் இருக்கும். வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து அப்படியே தூங்கி கண்ணு முன்னாடி வந்து எக்ஸலாக தெரியும். நான் ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த வெப்புக்கு போகணும், இந்த ஸ்டாக் இதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ ரியலைஸ் பண்ணேன், இது வந்து என்னோட காலிங் கிடையாது, மேபி வேறு ஏதாவது பண்ணணும். சின்ன சின்ன ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். தென்காசி, குத்தாலம், அதுக்கப்புறம் வந்து கும்மிடி பூண்டி மாதிரி ஊர்கள்லேருந்து ஸ்போர்ட்ஸ் விமன் வந்து பேசுவாங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து சொல்கிறது ஒரு ரொம்ப சின்ன ஸ்டேஜில் தான். பட் இது மேலும் வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம காமனாக பார்க்குறது நினச்சி பாருங்களேன். 35 வயசில் விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். லாஸ்ட் மந்த் ரோஹித் சர்மா 38 வயசில் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இன்கம் எப்போதுமே அன்சர்டனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மித்தா இல்லையா? பாருங்கள், இந்த மாதிரி கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எந்த மீடியா ஃபீல்டை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இன்கம்ன்றது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்தது. ஸோ அன்சர்டினிட்டின்றது எந்த மீடியா ஃபீல்டில் நீங்கள் வந்தாலும் இருக்கிற அதே அன்சர்டினிட்டி தான் இதுலேயும் இருக்குது. பட் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்து, உங்களை பார்க்குற ஜனங்களுக்கு இருந்து, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். ஹாய் சார், இப்போ அம்பையர் ஆகணும்னா என்னென்னலாம் எலிஜிபிலிட்டிஸ் வேணும்? ரொம்ப நல்ல கேள்வி. அம்பையருக்கு ஆக்சுவலி எல்லாருமே எலிஜிபிள். ஸோ அதுக்கு வந்து டிஎன்சிஏ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஒரு லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாடு அளவுக்கு விளையாடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி லெவல் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபாஸ்ட் ட்ராக் செய்யப்படுவீங்க. ஏன்னா இந்த ஸ்போர்ட்டோட நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடிருந்தீங்கன்னா டக்குன்னு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபிஎல்லில் கௌஷிக் காந்தி அப்படின்னு ஒரு தமிழ்நாடு பிளேயர் இப்போ வந்து அம்பையர் ஆகியிருக்காரு. வயசு வந்து பெருசாக கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை விட கம்மி வயசு. அவர் வந்து தமிழ்நாடுக்காக விளையாடிருக்காரு. அப்ளை பண்ணார். 1 வருஷம் அம்பைரிங் பண்ணார். இந்த கிளப் லெவல் இதெல்லாம் பண்ணார். ஸோ அதில் பர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணுவாங்க. அசோசியேஷனாக இருக்கட்டும், மேட்ச் ரெஃப்ரி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நல்லா பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சால் டக்குன்னு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ ஐபிஎல் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பண்ணுவார். நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்டிங்கில் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது ஸ்போர்ட்ஸ்னால் இப்போ நம்ம டிவி முன்னாடி ஒரு மேட்சை பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கமெண்டேட்டர் பேசுவான், பிளேயர் விளையாடுவான். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்றது பல பேர் நினைக்கலாம். பட் உண்மையிலே இது வந்து ரொம்ப வாஸ்ட். ஜஸ்ட் தட் மைக் மாட்டி விடுற ஆடியோ இன்ஜினியர்லேருந்து ஆரம்பித்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நல்ல பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேனே, EVSன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. யூரோப்பியன் வீடியோ சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுனா என்னதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க. ஒரு பாலை வந்து பும்ரா போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பேட்டர் ஆடுறாரு. அடுத்த செகண்டே ரீப்ளே வருது. எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். அடுத்த செகண்டே வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குது. உலகத்துலேயே அந்த மிஷினை வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் அவங்க மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தட் அதை இன்ஸ்டன்ட்டில் அது நடந்த உடனே அதை ஒரு சின்ன மிஷின், சின்ன பேனல் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அதோட ரீப்ளேயே போடுவாங்க. ஸோ அவங்களோட வேலை ஒன்று. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ஹாக்கைன்னு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து DRS எடுக்கிறப்போ பால் இங்கே பட்டா இங்கே போயிருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டில் ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த நிறைய தமிழர்கள் இருக்காங்க. சென்னை சேர்ந்த நிறைய எல்லா பசங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. எடிட்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம தமிழர்கள் தான் வந்து வல்லுநர்கள். ஸோ இப்போ ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே ஹைலைட்ஸ் வருது. மேட்ச் உங்களுக்கு வந்து 12 மணிக்கு முடிஞ்சுன்னா 12:10க்கு ஹைலைட்ஸ் வரும். அதுக்குள்ளே அதை கட் பண்ணணும். ஸோ எடிட்டிங் வேலை இருக்குது. இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் வந்துட்டு அதோட ட்ரைனிங் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஏதாச்சும் இருக்குமா? பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் வந்து 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த கேள்வியே நான் வந்து 2ஆக பிரிக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் ஹூ பிளே த ஸ்போர்ட். நீங்கள் வந்து அந்த விளையாட்டை விளையாடுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ட்ரைனிங், அது நீங்கள் எந்த ஸ்போர்ட், நீங்கள் வந்து வாலிபால் சூஸ் பண்ணுறீங்களோ, பாஸ்கெட் பால் சூஸ் பண்ணுறீங்களோ, கிரிக்கெட் சூஸ் பண்ணுறீங்களோ, அதுக்குண்டான காஸ்ட் உண்மையிலே ரொம்ப அதிகம். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதிகம். பட் உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். பட் ஆஸ் சச் நீங்கள் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் டிமாண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேட் வாங்குறது, ஒரு பேட் வாங்குறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஐபிஎல் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நட்ராஜன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா நமக்கு கனெக்ட் ஆகுன்றதுனால. அவர் ஒரு போலர். போலிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. வேற பேட்டிங்னு வரப்போ நீங்கள் வந்து பேட்லேருந்து க்ளவ்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ இது வந்து பிளேயிங்கை பொறுத்தது. ப்ராட்காஸ்டிங்னு நீங்கள் வந்தீங்கன்னா இதுலேயும் உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
எஸ், பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேபி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் டைம். நீங்கள் வந்து அந்த இன்கம் வர வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான டைமை அதே ஃபீல்டில் கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வரும். நான் அத்லெட்டிக்ஸ் துறையில் வேலைவாய்ப்பு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய இப்போவே நான் உங்ககிட்ட நிறைய சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் அந்த இவிஎஸ் இதை பற்றி சொன்னேன், எடிட்டிங் பற்றி சொன்னேன், ஆடியோ இன்ஜினியர் இருக்காங்க, ஆடியோ டெக்னீஷியன்ஸ், இப்போலாம் ஸ்டேடியம் அனௌன்சர், ஸ்டேடியம் டிஜேக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல பே இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்கள் பேஷன் உங்களை எங்கே கூட்டு போகுது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய புலினா அதுக்கும் ஒரு அவென்யூ இருக்குது. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு சோஷியல் மீடியா டீம் இருக்குது. நான் ஐபிஎல் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குன்னு ஒரு டீம் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு ஏஜென்சி மூலமாக போய் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸே அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜஸ்ட் அவங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறது இந்த மாதிரி இதில், ஏன்னா நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸலண்ட் அவென்யூ. டீம்ஸும் உங்களோட ஒர்க் பார்ப்பாங்க. உங்களோட ஒர்க் நல்லா இருந்தால் ரெக்கக்னிஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டன்ட் ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்குற உலகம் இது இப்போ இந்த ஜென்ரேஷன். ஸோ அந்த மாதிரி அவென்யூஸ் இருக்குது. அம்பையரிங் ஒரு நல்ல அவென்யூ நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் இப்போ ஆடியோ டெக்னீஷியன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டம்பில் ஒரு பால் வந்து ஒரு பேட்டர் ஆடுறாரு, டப்புன்னு நமக்கு சவுண்டு கேட்கும்ல, ஏன்னா ஸ்டம்ப்பு கீழே ஒரு மைக் இருக்கும். ஸோ ஆடியோ டெக்னீஷியன்ஸ் அந்த மைக் ப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களோட வேலை ஸ்டார்ட் ஆகும். காமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வீடியோ கேமராமேன் இருப்பாங்க. நிறைய படத்தில் வேலை பார்க்குற கேமராமேன்லாம் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஜாப் இன்னும் மோர் சேலஞ்சிங், லைவில் வேலை செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்குற எல்லா அவென்யூஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் என் கெரியரே எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃபீல்டில் வந்துட்டு நான் ரொம்ப நாள் இருக்க முடியுமா? ரொம்ப கம்மி. ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம காமனாக பார்க்குறது. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம வேலை பார்க்குற இடத்துல 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டுமாங்க. நினச்சி பாருங்களேன், 35 வயசில் விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் லாஸ்ட் மந்த். ரோஹித் சர்மா 38 வயசில் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அதில் வந்து உங்களோட ஷெல்ஃப் லைஃப் கம்மி. பட் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அடைய வேண்டியது நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நிறைய இன்கம் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஷெல்ஃப் லைஃப் கம்மி அண்ட் உங்கள் ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும் ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுவீங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 35-36 வயசுக்கு அப்புறம் உங்கள் உடம்பு தாங்காது. ஸோ உங்கள் பாடியே வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லும். ஸோ ஷெல்ஃப் லைஃப் கம்மி, பட் நீங்கள் எக்ஸல் பண்ணிங்கன்னா லைஃப் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸ்போர்ட்ஸ்னாலே எல்லாரும் என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கும் என்டர்டைன்மெண்ட்க்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே சேம். ஏன்னா கடைசியில் வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம். படம் பார்க்குறதுல என்ன, படம் பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், படம் பார்க்கும்போது எப்போவுமே நமக்கு தெரியும் ஹீரோ தான் ஜெயிப்பாங்கன்னு. பட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி பார்ப்போம், அந்த டீம் தோக்கும். ஸோ அந்த வருத்தமும் ஒரு பார்ட் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் தானே. ஸோ எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். நான் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கும் தெரியும், பார்க்குற நமக்கும் தெரியும், இது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸ்போர்ட்ஸில் ஒரு பியூட்டி என்னதுன்னா ஒரு அன்சர்டனிட்டி லெவல் அதிகரிக்க. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுற டீம் பெரும்பாலும் பேபி ஜெயிக்காமல் இருக்கலாம், ஜெயிக்கிறப்ப கொண்டாடுவோம், தோக்கிறப்ப அழுவோம். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸ்போர்ட்ஸ்னாலே எப்போவுமே பாய்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஏன் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க? நீங்கள் சொல்கிறது ஒரு அளவுக்கு உண்மை தான். நிச்சயமாக அதில் வந்து உண்மை இருக்குது. ஏன்னா இதை வந்து ஒரு கரியராக நிறைய பேர் பார்க்குறது இல்லை. மேபி போக போக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து ஐபிஎல்லில் சின்ன சின்ன பசங்க வந்து அவ்வளோ பெருசாக பண்ணுறப்போ, ஏன் ஒரு 14 வயசு பையன் 1.5 கோடி சம்பாதிக்கிறான். பாருங்கள், நீங்களும் நானும் 1.5 கோடி சம்பாதிக்க எவ்வளோ வருஷம் ஆகும் நினச்சி பாருங்க. 14 வயசு பையன், அவனால் கான்ட்ராக்டில் கூட சைன் போட முடியாது, அவங்க அம்மா அப்பா தான் கான்ட்ராக்டில் சைன் போடணும். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸல் ஆயாச்சு. பெண்கள்னு வரப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஹார்மோன் லெவல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். அது வந்து மேபி அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கோ அதுக்கப்புறம் உதவாதுன்னு பல பேர் நினைக்கலாம். பட் காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நான் வந்து நிறைய சின்ன சின்ன ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். தென்காசி, குத்தாலம், அதுக்கப்புறம் வந்து கும்மிடி பூண்டி மாதிரி ஊர்கள்லேருந்து ஸ்போர்ட்ஸ் விமன் வந்து பேசுவாங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து சொல்கிறது ஒரு ரொம்ப சின்ன ஸ்டேஜில் தான். பட் இது மேலும் வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸை வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் பேஷனாக தான் பார்க்குறாங்க, பட் கெரியராக பார்க்குறதில்ல. அது ஏன்? அந்த காலம் மாறிடுச்சு. நிச்சயமாக அந்த காலம் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பேஷனை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த டைமில் வந்து என் கண்ணு முன்னாடி 2 மானிட்டர் இருக்கும். டெய்லி பல எக்ஸல் ஷீட்டில் வேலை செய்வேன். வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து அப்படியே தூங்கி கண்ணு முன்னாடி வந்து எக்ஸலாக தெரியும். நான் ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த வெப்புக்கு போகணும், இந்த ஸ்டாக்கு இதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் இன்வெஸ்ட் கம்பெனியில் இருந்தப்போ. அப்போ ரியலைஸ் பண்ணேன், இது வந்து என்னோட காலிங் கிடையாது, மேபி வேறு ஏதாவது பண்ணணும். ஸோ அந்த பேஷன் தான் ட்ரோவ் மீ டு திஸ். இன்கம்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு எனக்கு இன்கம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நான் ஹாப்பி. ஸோ இருக்குது, நம்பி வரலாம். ஹாய் சார், நீங்கள் வந்து கமெண்டேட்டராக இருக்கீங்க.
எனக்கும் கமெண்டேட்டராக ஆகணும்னு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்கா? ட்ரைனிங்னு நிறைய பேர் ஊரில் ஏமாத்துறாங்க. ஏன்னா இது வந்து உள்ளே வர ஸ்கில், நம்ம பேஷனுக்காக நம்ம பண்ணுறோம். ட்ரைனிங்னு பெருசாக இல்லை, பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கோர்சஸ் நினச்சிங்கன்னா நிறைய இருக்குது. ஃபார் இந்தியாவில் பெருசாக நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சில கோர்சஸ் நான் பார்த்துருக்கேன். பட் நத்திங் இது பண்ணால் உங்களுக்கு வேலை கிடச்சிருன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் வேலை யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. அப்ராடில் இருக்குது பெரிய பெரிய கிரிக்கெட் காமெண்டேட்டர்ஸ், கிரிக்கெட் நிறைய விளையாடினவங்க, 100 டெஸ்ட் மேட்ச் விளையாடினவங்க கூட ஒரு ட்ரைனிங் போயிட்டு தான் வராங்க. ட்ரைனிங் இருக்குது அஃப்கோர்ஸ், பட் உங்களுக்கு பேஷன் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹாய் சார், நீங்கள் கமெண்டேட்டராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுருக்கீங்க. இப்போ நானும் உள்ளார வரணும், நானும் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது பேசிக் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ணுறேன், நான் வந்து கபடி ஃபுட்பால் நிறைய பண்ணியிருக்கேன். பட் கிரிக்கெட் மேட்ச் மேபி நிறைய பேர் பார்ப்பீங்கன்ற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட பேசிக் ரிசர்ச்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு 2 டீம் விளையாடுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா, இவங்க விளையாடின லாஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் எப்படி போயிருக்கு. இப்போ வந்து ஒரு கிரவுண்டில் விளையாடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லார்ட்ஸில் விளையாடுறாங்கன்னா, இங்கே லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்ச் எந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, போலர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டடி நான் பண்ணி வைப்பேன். அண்ட் நம்பர்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு முந்தைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஒருத்தங்க எப்போவுமே கமெண்டேட்டர்ஸ் கூடவே இருப்பாங்க. ஸோ எங்கள் கமெண்ட்ரி பேனலில் ஒரு பட்டன் இருக்கும், அது ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு கேட்கும். எங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட அந்த பட்டன் அமுத்தி கேட்போம், என்ன நடந்திருக்குன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. பேசிக் ரிசர்ச் நம்ம எந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை தெரியும், பட் ஸ்டில் ஏதாவது ஒரு டவுட் வரப்போ ஒரு சீனியரோ இல்லை வேறு யாரோ ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா, அதே மாதிரி தான் இந்த ஜாபும். இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா என்ன பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்? பேசிக் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என் கூட ப்ரொடியூசர்ஸாக வேலை செய்கிறவங்க லண்டன் போய் ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கை கொடுக்கும், இந்த வேலை இப்படி தான் அப்படின்றத ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கும். பட் உங்களுக்கு பேஷன் இருந்தால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். 2 விஷயம் எங்கிட்ட ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்கில் எப்போவுமே சொல்லுவாங்க. ஒன்று, உனக்கு ஸ்போர்ட்டை பிடிக்கணும், இன்னொன்று ப்ராட்காஸ்ட் தெரியணும். இது 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். எனக்கு ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும், ப்ராட்காஸ்டிங்கை கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ராட்காஸ்டிங் தெரியும், அப்போ நீங்கள் ஸ்போர்ட்டை கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2மே இன்டர் ரிலேட்டட். ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல், அவினாஷி, அன்னூர், அணைப்புதூர், சோமனூர் மற்றும் காந்திநகர்.